ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதுக்கு அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினாவே போதும். நல்லா வதக்கி பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட வெட்டி வச்சுருக்கிற வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். பூண்டு போட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை எடுத்து அது கூட போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தக்காளி பேஸ்ட்டை அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் இருக்கணும்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம்.